வெல்கம் பேக் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். நான் உங்கள் ட்ரேடிங் மென்டார். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் லெவலில் ட்ரேடிங்கில் நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அட்வான்ஸ் லெவலில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் திங்க் பண்ணலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அட்வான்ஸ் லெவலில் ஸ்டார்டிங் வீடியோவே வா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை வந்து நீங்கள் நிறையா யூடியூபர்ஸ் இது சொல்லித் தருவாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்லேயே உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்கில் சொல்லித்தரது நல்லது தான், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் பேசிக்லேயே சொல்லித்தரனால பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஓகே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பேசிக்கில் வருது, இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை போல அப்படின்னு நினச்சி அதை விட்டுறாங்க. ஆனால் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் இது என்னன்னே புரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் வெளியே போவீங்க. அதனால தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கிய ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வந்தாலுமே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் போவீங்க. ஏற்கனவே இந்த வீடியோ சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியாமல். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயமோ அது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி மற்ற ட்ரேடர்ஸ் சொல்லி தருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறதில்ல. என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் என்னெல்லாம் பண்ணி என்னென்னலாம் சரி பண்ணிவிட்டு இப்போ கரெக்டான ப்ராஃபிட்டில் இருக்குங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு ரொம்ப மெயினான விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ரொம்ப ஒரு மெயினான விஷயம். ஸோ ஏன் நான் கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ட்ரேடிங்கை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் நான் ஜஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு ₹100 இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ட்ரேட், அதாவது ஒரு டெமோ ட்ரேட் மாதிரி ட்ரை பண்ணேன். ஓகே, அது லாஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஜஸ்ட் இதனோட ஒரு ப்ராக்டிஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அந்த ₹100 இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் ஓகே ₹1000 இருந்தால் போதும், என்னால் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கற்பனையில் நான் பாட்டுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் ₹1000 ரெடி பண்ணி நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரே ட்ரேடில் எனக்கு அந்த ₹1000 காணாமல் போயிடுச்சு. எதனால் அப்படின்னு நான் பார்க்கப்போ எனக்கு வந்து கேபிட்டல் பத்தலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஓகே ₹1000 பத்தலை. அப்போது நம்ம 1க்கு 3 மடங்கு யூஸ் பண்ணலாம். அப்போ 3K ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் 3K ரெடி பண்ணேன். 3Kல 2 ப்ராஃபிட் எடுத்தேன். ஒரு ப்ராஃபிட்டில் ₹500, இன்னொரு ப்ராஃபிட்டில் ₹700 எடுத்தேன். 3ஆவது ட்ரேடில் மொத்தமாக லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. என்னால் எஸ்எல்லை என்னுடைய இஷ்டப்படி என்னால் வைக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட கேபிட்டல் இல்லையா? ஸோ அடுத்து நான் ஒரு 2 மாதம் கேப் விட்டேன். ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு 5K ரெடி பண்ணேன். 5K ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ₹1000 வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ 6K இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த 5K வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு ஒரு ₹1500 லாஸ் ஆச்சு. ஸோ அந்த ₹1500 லாஸ் ஆனோடனே இந்த 1Kவை ஆட் பண்ணி திருப்பி ₹4500 கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ட்ரேட் பண்ணேன். 3 ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு அமௌண்ட் காலியாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன தான் நான் அமௌண்ட்டை எப்படி பிரித்து நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ப்ராஃபிட் ஆக முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு மந்த் வந்து நம்ம 1K இன்வெஸ்ட் பண்ணோம். செகண்ட் மந்த்து 3K இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு 2 மந்த் கேப் விட்டு 5K ரெடி பண்ணோம். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு 1K ரெடி பண்ணோம். ஸோ இப்போ இதை நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9K வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த 9Kவை நான் இந்த ஒரு 6 மாதம் ஹோல்டு பண்ணி வச்சு நான் ட்ரேட் இருந்தால் கூட ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருப்பேன். பட் ஆனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஸோ அதுதான் எமோஷ்னல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னால் என்னோட எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எமோஷ்னலுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, இப்போ நான் வந்து என்னெல்லாம் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் மெயின் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, ஸோ ஓகே ஒரு கேபிட்டல் இருந்தால் தான் நம்மளால் ட்ரேடை நிலச்சி நிப்பாட்டி நம்மளால் ப்ராஃபிட்டில் வெளியே வர முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன தான் நான் கேபிட்டல் எல்லாம் ரெடி பண்ணாலுமே கூட சேர்ந்து மிச்சது எல்லாத்தையுமே நான் பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டே வந்தேன். 2வது மிஸ்டேக் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல். நான் அந்த 2-3 ட்ரேட் ப்ராஃபிட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலலாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹3000 ₹4000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் நான் ₹500 ₹700 வெளியே வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல். என்னோட எமோஷ்னலை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒருவேளை இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் கீழே போயிருமோ, ஒருவேளை திருப்பி எஸ்எல் ஹிட் ஆயிருமோ. இப்போ ₹500 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இப்போ கீழே போய் எஸ்எல் ஹிட் பண்ணிச்சுன்னா அந்த ₹500 நமக்கு வேஸ்ட்டாக போயிருமே, சொல்லியே வந்துடலாம். ஸோ அந்த ஒரு எமோஷ்னலுங்கிறதுனால நான் மார்க்கெட் விட்டு வெளியே வந்தேன். ஆனால் அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் மார்க்கெட் ₹3000 ₹4000 கிட்ட போச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் நான் அடுத்த ட்ரேடையுமே பண்ணேன். ஸோ ஓகே இந்த ட்ரேடை வந்து நம்ம விட்டுறலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு ₹700 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு.
திருப்பியுமே என்னால என்னோட எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியல. லைட்டா புல் பேக் குடுத்தது. அதாவது ஒரு ரூ. 700லேருந்து ரூ. 550 கீழ இறங்குச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாரி படபடப்பாயிருச்சு. ஐய்யய்யோ! ரூ. 700 இருந்துச்சே! ரூ. 150 மைனஸ் ஆயிருச்சே! அப்படின்னு சொல்லி ஒரு படபடப்பு வந்தோனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட விட்டு வெளிய வந்துட்டேன். ஒரு ரூ. 700 ரூ. 650 வரும்போது. ஸோ இந்த எமோஷனல கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். நான் அனலைஸ் பண்ணது கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ இந்த அனலைஸ் படியே மார்க்கெட் இருக்கட்டும். நான் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படிங்கிற ஒரு முடிவ நான் கத்துக்கிட்டேன். எமோஷனல கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த கேபிட்டல பத்தி பார்த்துட்டோம். அப்புறம் எமோஷனல பத்தியுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் எது மூலியமா கத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன்ல டோட்டலா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் மேல லாஸ் பண்ணேனா. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் ட்ரேடிங் ஆப் ஓப்பன் பண்ணி, டெய்லியும் ஒரு குறைஞ்சது மார்க்கெட் அனலைஸ் பண்ணி 3 டூ 4 ட்ரேட் எடுக்கணும். ஒரு 3 டூ 4 ட்ரேட் ஆர் 5 ட்ரேட் டெய்லியுமே எடுக்கணும். ஏன்னா, இத நான் வந்து 1 மாசத்துக்கு டெய்லியுமே பண்ணேன்னா, 1 மாசத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 150 ட்ரேட் பக்கம் எடுத்திருப்பேன். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்ஸ நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, நம்ம வந்து இப்போ உங்களுக்கு மைண்ட் என்ன சொல்லணும்னா, ரியல் அமௌண்ட் போடாம உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம ரியல் அமௌண்ட் போடல, ட்ரேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனா, அந்த மாரி பண்றதுனால உங்களோட ரியல் அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணும்போது ஃபுல்லா லாஸ் தான் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிராக்டிஸே பண்ணல. ஸோ, நீங்க இப்போ உங்களோட உங்களோட இப்போ ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இப்போ பாருங்களேன். 10K இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10K நீங்க ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ 10K இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. 10K வச்சு 3 ட்ரேட் எடுக்கிறீங்க. 3மே லாஸ் ஆகுது. ஸோ உங்களோட 10K ஃபுல்லா லாஸ் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண 10K லாஸ் ஆயிருச்சு. மார்க்கெட் விட்டு வெளிய போயிட்டீங்க. அடுத்து நீங்க எப்போ வருவீங்க? அடுத்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் தான் வருவீங்க. ஸோ இது பேர் கன்சிஸ்டன்சி கிடையாது. இது பேர் ட்ரேடிங்குமே கிடையாது. நீங்க எப்பலாம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அப்போ மட்டும் மார்க்கெட்குள்ள வந்து ட்ரேட் பண்றது பேரு ட்ரேடிங்கே கிடையாது. நீங்க உங்களோட அமௌண்ட்ட தான் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அமௌண்ட்ட நீங்க வேற ஏதாவது யூஸ்க்காவது யூஸ் பண்ணலாம். இந்த மாரி பண்ற மாரி இருந்தா நீங்க ட்ரேடிங்க விட்டு குவிட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பிராக்டிஸ் இல்லாம நீங்க ட்ரேடிங்க என்ன கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இத நான் ரியல் லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன். பிராக்டிஸே இல்லாம அமௌண்ட் இருந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். அமௌண்ட் இல்லன்னா நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். டெமோலயும் ட்ரேட் பண்ண மாட்டேன். அந்த மாரி இருந்தேன்னா, இப்ப கன்சிஸ்டன்ட்டா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 3 ட்ரேட். கரெக்ட்டா பாருங்க. ஒரு நாளைக்கு 3 ட்ரேட். 1 ட்ரேட் லாஸ் ஆகி 2 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் வெளிய வந்துருவேன். அதே 2 ட்ரேட் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா, மொத்தமாவே நான் மார்க்கெட் விட்டு வெளிய வந்துருவேன். அந்த லாஸ்ட் ட்ரேடே எடுக்க மாட்டேன். அதே ஃபர்ஸ்ட் எனக்கு 2 ட்ரேடுமே ப்ராஃபிட் ஆயிருச்சுன்னா, நான் லாஸ்ட் ஆகிற அந்த ஒரு ட்ரேட எடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே 2 ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிருச்சு. 3வது ட்ரேட் எனக்கு வேண்டாம். ஸோ இது இப்ப பாருங்க என்னோட கன்சிஸ்டன்ஸும் வருது. நான் எமோஷனலியுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓவர் ட்ரேட். இப்ப நான் சொன்னதிலேயே தான் உங்களுக்கு இருக்கு ஓவர் ட்ரேடுமே. அதாவது ஓவர் ட்ரேட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படி மைண்ட் செட் வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்ப நீங்க அதே மாரி ஒரு 10K ரெடி பண்றீங்க. 10K ரெடி பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒரு ரூ. 1500 லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. ரூ. 1500 லாஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ். செகண்ட் ட்ரேட்ல ஒரு ரூ. 2000 லாஸ் ஆகுது. ஸோ இப்போ ரூ. 3000 டோட்டலா லாஸ் ஆயிருச்சா? இப்போ இந்த 2 ட்ரேட் லாஸ் ஆனோனே மார்க்கெட் விட்டு நான் வெளிய போயிருவேன். என்ன பொறுத்தளவுக்கு நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் வெளிய போயிருவேன். என்னால என்னோட எமோஷனல கண்ட்ரோல் பண்ண முடியும். நாளைக்கு என்னால திருப்பி ப்ராஃபிட் ஆயிர முடியும். அதே நியூ ட்ரேடர்ஸ், பிகினர்ஸ் அந்த எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. ரூ. 1000 திருப்பி லாஸ் பண்ணுவாங்க. திருப்பி ஒரு டென்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மொத்த அமௌண்ட்டையுமே போட்டு, இருக்கிற மொத்த அமௌண்ட்டையுமே லாஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேபிட்டலே இருக்காது. ஸோ இதத்தான் ஓவர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு லிமிட் செட் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு நாளைக்கு எனக்கு 1 ட்ரேட் வந்தா போதும். அந்த 1 ட்ரேட் வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ எனக்கு போதும். அப்படி இல்லன்னா என்ன மாரி, ஒரு நாளைக்கு 3 ட்ரேட். 2 ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சுன்னா லாஸ்ட் ட்ரேட் எடுக்க மாட்டேன். 1 ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா, மிச்சம் 2 ட்ரேட் எடுக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. அதே 2 ட்ரேட் தொடர்ந்து லாஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் விட்டு வெளிய போயிரணும். நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இத முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஓவர் ட்ரேட் ஃபர்ஸ்ட்டு நீங்க மார்க்கெட்ல பண்ணவே கூடாது. உங்க கேபிட்டல் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிரும். நெக்ஸ்ட் சேவ் யுவர் கேபிட்டல். கேபிட்டல நீங்க வந்து சேவ் பண்ணணும். அதுவும் இல்லாம கேபிட்டல கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். சேவ் யுவர் கேபிட்டல்னா இப்ப சில பேர் நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட்டு 1K ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் 3K ரெடி பண்ணேன். 5K ரெடி பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த நேரத்துலலாம் என்னால கேபிட்டல சேவ் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேபிட்டல் பத்தல. அதாவது என்னோட எஸ்எல்லுக்கு ஏத்த மாரி என்ட்ட கேபிட்டல் இல்ல. அதனால என்னோட லாஸ் வந்து எதனா எஸ்எல் வந்து ஹிட் ஆயிட்டே இருந்தனால என்னோட கேபிட்டல் என்னால காப்பாத்த முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கேபிட்டல கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு 30K ரெடி பண்ணேன்.
ரெடி பண்ணிட்டு இப்போ என்னால் கிட்டத்தட்ட எஸ்எல்ல வந்து 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் யோசிக்காமல் என்னால் வைக்க முடியும். ஸோ அவ்வளோ ரேஞ்சு நான் வைக்கணும்னு அவசியமும் இல்லை. என்னால் மினிமம் ஒரு 5Kவாவது என்னால் வச்சுட்டு என்னோட கேபிட்டலை காப்பாற்ற முடியும். அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங்கை பொறுத்தவரை லிக்விடிட்டினா ட்ரேடில் லிக்விடிட்டி இருக்கிறது இல்லை, உங்களோட கேபிட்டல் லிக்விடிட்டி. எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களால் ஸ்டாப் லாஸ் வந்து 30,000 ரூபாய் சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களோட வெயிட் பண்ணுங்க 10K வச்சுருக்கீங்க. 10K வச்சுருக்கீங்கன்னா உங்களால் ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சது 9K பக்கம் வைக்க முடியும். மிச்சம் அந்த 1K வந்து வைக்க விட மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் அவங்க உங்களை என்ட்ரி எடுக்க விட்றாங்கன்னா அவங்களுக்கு சில லாபம் வேணும்ல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களால் வெயிட் பண்ணுங்கள், இந்த லைன் லைட்டாக மேலே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த லைனுக்குள்ளே ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே டோட்டல் உங்களால் 9K உங்களால் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். ஸ்டாப் லாஸ் உங்களால் 9K வைக்க முடியுமா? அதே மார்க்கெட் இந்த லைனுக்கு கீழே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் கீழே இழுத்து கரெக்டாக மார்க்கெட்டை போய் 10Kல வச்சிங்கன்னு வைங்களேன். இல்லைங்க அதையுமே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு 10K ஸ்டாப் லாஸ் வைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வரைக்கும் தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது 9K வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ ஒன்ஸ் 9.1 ரூபீஸ் கீழே இறங்கினாலுமே மொத்த அமௌண்ட்டையும் அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். மிச்சம் இந்த 1000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, அது மொத்தத்தையுமே லிக்விடிட்டி அமௌண்ட்டுன்னு சொல்லி அவன் எடுத்துக்குவான். ஏன்னா அவன் கொடுத்தது உங்களுக்கு 9K தான் உங்களுக்கு கொடுத்துருக்கான். 9,000 ரூபாய் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மிச்சம் இருக்கிற 1000 ரூபாய் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அந்த 9,000 ரூபாயிலேருந்து 9,001 ரூபா வந்தாலுமே நான் மொத்த 10Kவையுமே நான் வந்து எடுத்துக்குவேன். என்னோட மார்க்கெட் லிக்விடிட்டி என்னால் அதுக்கு மேலே உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு உங்களுக்கு லிவரேஜ் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த 9,000 ரூபாயிலேருந்து 1 ரூபா கீழே இறங்கினாலுமே உங்களுக்கு மொத்தம் மட்டுமே போயிடும். இதை நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன் அதையுமே. எப்படின்னா 8K ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். என்னோட டோட்டல் வந்து இது டோட்டல் கேபிட்டல் வந்து 9K தான் இருந்தது. ஸோ 8K நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன்னா, ஸோ 8K எனக்கு இந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக 8.500 அதாவது 8,500 ரூபாயில் போய் ஸ்டாப் லாஸ் வச்சேன். 8,500 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் வச்சேன். மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒன்ஸ் 8,000 ரூபாய் ரீச் பண்ணுச்சு. 8,001 ரூபா வந்தோடனே என்னோட 9K டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. போய் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் வந்து 8K தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த மார்ஜினுக்கு. ஸோ அந்த 8Kலேருந்து உங்களுக்கு 1 ரூபா கீழே இறங்கினாலுமே உங்களோட மொத்த கேபிட்டலுமே நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மொத்த அமௌண்ட்டுமே அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டலை நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்கு மெயினானது ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இப்போ கேபிட்டலை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட். என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அதிகமாக உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. லேட் ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்போது நான் என்ட்ரிங்கிறது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் வந்து என்ட்ரி எங்கே எடுப்பீங்க? வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரி வந்து நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து எமோஷ்னல் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் சடனாக ஒரு க்ரீன் கேண்டில் வரும். ஸோ அந்த கேண்டில் வந்தவுடனே ஓகே திருப்பி மார்க்கெட் டக்குன்னு மேலே போகுது போல் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் போய் என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுத்துருவாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு டாப் லாஸ் எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு அனலைஸாகவே காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸை இங்கே கீழே வைப்பாங்க பக்கத்தில். ஆனால் மார்க்கெட்டை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, சடனாக இங்கே வந்தவன் கீழே போய் ரிட்டர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மேலே போவான். அதாவது உங்கள் எஸ்எல்ல ஹிட் பண்ணிட்டு போவான். ஸோ மிடில் என்றைக்குமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. என்ட்ரி எடுக்கிற பிளேஸ் ரொம்ப ஷார்ப்பான பிளேஸாக இருக்கணும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ட்ரியை எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டார்கெட். டார்கெட் வந்து டார்கெட் ரேஷியோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 1:2 1:3 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 1:2 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1:3 யூஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 100 ரூபா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 200 ரூபா ப்ராஃபிட் வைக்கணும். அதே 100 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 300 ரூபா ப்ராஃபிட் வைக்கணும். 1:1 வந்து நீங்கள் என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. 1:1 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது. ஏன்னா 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது 100 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, 100 ரூபா டார்கெட் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆனாலுமே அவன் டேக்ஸில் 50 ரூபா பிடிச்சிட்டு உங்களுக்கு மிச்சம் 50 ரூபா தான் கொடுப்பான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிற மாதிரியே தெரியாது, லாஸ்ட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும்.
அதனால 1:1 மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 ஆர் 1:3 யூஸ் பண்ணுங்க. அதான் பெஸ்ட்டு. மற்றபடி மிச்சது 1:5, 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து உங்களால் கன்ஃபார்மாக மார்க்கெட்டிங்கு போக முடியுங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும்னா நீங்கள் 1:5 ஆர் 6 இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம டார்கெட்டு, என்ட்ரி இது எல்லாமே பார்த்தோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 100க்கு 50% தான். மிச்ச 50% உங்களுக்கு ஃபுல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் தனியாக எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் தான் இருக்கிறதுலே ட்ரேடில் ரொம்ப மெயினான ஒன்று. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த ரியல் மார்க்கெட்டில் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் லைன் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இந்த ரெசிடென்ஸ் லைனை டேப் பண்ண உடனே நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை கொஞ்சோண்டு மேலே வைப்பீங்களா. ஸோ டார்கெட்டை 1:3 கீழே இருக்கிற சப்போர்ட் லைனில் வைப்பீங்க. ஆனால் மார்க்கெட்டை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி லிக்விடிட் கொடுத்துட்டு உங்கள் ட்ரேடை ஹிட் பண்ணும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் உள்ளே இருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அதாவது என்ட்ரி எடுக்கிற இடம் கரெக்டாக இருந்தாலும் இது டார்கெட் வைக்கிற இடம் வந்து கரெக்டாக இருந்தாலுமே உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவீங்க. உங்கள் டார்கெட் ஹிட் ஆனாலுமே அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாப் லாஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்றைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்லை, டார்கெட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. என்ட்ரி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாப் லாஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. நான் ஏற்கனவே இங்கே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இதை நான் ஒன்ஸ் கூட டிலேட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிலேட் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் நார்மலான பிகினர் ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒன்ஸ் இங்கே மார்க்கெட் வந்து இங்கே ரெசிடென்ஸ் லைனை டேப் பண்ணிடுச்சு, சப்போர்ட் லைனை டேப் பண்ணிடுச்சு, இங்கே வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டை மேலே இருக்கிற ஹையில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ என்ட்ரி எடுத்த இடம் கரெக்டு, டார்கெட் வச்ச இடமும் கரெக்டு. ஆனால் ஸ்டாப் லாஸ் வச்ச இடம் பார்த்தீங்கன்னா தப்பு. நீங்கள் நல்லா பாருங்கள், ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே வரைக்கும் தான் வச்சுருக்கீங்க. ஆனால் மார்க்கெட் கீழே போனது இவ்வளோ தூரம் கீழே போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மார்க்கெட். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆன உடனே மார்க்கெட் உங்கள் டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. உங்ககிட்ட அடுத்த கேபிட்டலுமே இருக்காது. ஏன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி உங்கள் லிக்விடிட்டி ஆக்கிடுச்சு உங்களை. ஸோ உங்ககிட்ட கேபிட்டலுமே இருக்காது. அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு இப்போ என்ட்ரி எடுத்துட்டீங்க, டார்கெட்டுமே கிடைக்குதுனாலும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ மார்க்கெட்டில் கீழே லிக்விடிட்டி இருக்கான்னு பாருங்க. ஸோ வேற ஏதாவது கீழே சப்போர்ட் எக்ஸ்ட்ரா ஏதாவது லைன் இருக்கா அப்படின்னு யோசிங்க. இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறது எப்படின்னா, இப்போ 1:2 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ட்ரி இங்கே வச்சுருக்கீங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 10K வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8K, அதாவது 10K வச்சுருந்தீங்கன்னா உங்களால் 9K தான் மொத்தத்திலே ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். கரெக்டாக. ஸோ 9K உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் வருது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு 9K ஸ்டாப் லாஸ் வருது. டார்கெட் நீங்கள் 1:2 ஆர் 3 இந்த மாதிரி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாப் லாஸ் வந்து 9K தான். ஆனால் மார்க்கெட் கீழே இறங்குனது அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய், ஒரு 11,000 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா தான் நீங்கள் மார்க்கெட்ல இருந்து தப்பிச்சு போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் 9K தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளியே போயிருவீங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் இங்கே பாருங்க உங்கள் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு. ஸோ ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு என்னைக்குமே நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஸ்டாப் லாஸை எப்பயுமே நீங்கள் கரெக்டான இடத்துல வைக்கணும். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டாப் லாஸை நீங்கள் என்றைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிட்டீங்க, இந்த இடத்த டேப் பண்ணி மேலே போகுது. ஒன்ஸ் நீங்கள் கீழே வந்துட்டு இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓகே மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எடுத்துருச்சு, ரொம்ப கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் மேலே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சடனாக திருப்பி மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு போகும். அந்த நேரத்தில் ஓகே மார்க்கெட் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஹையில் இப்படி வச்சிங்கன்னா உங்கள் எஸ்எல்ல திருப்பி ஒரே கேண்டில் வந்து ஹிட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஸ்டாப் லாஸை என்றைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது என்ன கேட்டிங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு மார்க்கெட் அதாவது நீங்கள் ட்ரேடிங் பண்ண வரீங்கன்னா உங்ககிட்ட பெஸ்ட்டு கேபிட்டல் இருக்கணும். கேபிட்டல் மெயினாக உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அமௌண்ட் இருக்கோ இல்லையோ நீங்கள் டெய்லியுமே கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் 3 ட்ரேட் ஆர் 4 ட்ரேட் வந்து டெமோ ட்ரேட் பண்ணணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே நமக்கு டெமோ ட்ரேட் தானே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 10-20 ட்ரேடுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுலேயுமே கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரியல் ட்ரேட்லையுமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேபிட்டலை நம்ம எப்படி பாதுகாக்கிறது,
எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வச்சா நம்மளோட கேபிட்டலை பாதுகாக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கணும். அப்புறம் என்ட்ரி எடுக்கிற இடம் முக்கியம், டார்கெட் வைக்கிற இடமும் முக்கியம். மெயினாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டான இடத்துல வைக்கலன்னா மார்க்கெட் உங்களை ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு தான் போய் டார்கெட் ஹிட் பண்ணணும். ஸோ ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இது எல்லாமே தான் நான் வந்து ட்ரேடிங்கில் மெயினாக கற்றுக்கிட்டது. இது எல்லாமே எனக்கு ரியலில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இதில் மட்டுமே நான் 40K ஆர் 50K மேலே நான் லாஸ் பண்ணியிருக்கேன். பெரிய லாஸ். அதுவும் ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆச்சு. ஸோ இது மூலயமா நான் கற்றுக்கிட்டது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் மார்க்கெட்டில் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கப்புறம் தான் நான் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போக போக இன்னுமே நிறையா கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது என்ன திங்க் பண்ணணும்னா, மார்க்கெட்டில் என்ட்ரி பிளேஸ் கரெக்டாக இருக்கா? ஸோ கரெக்டான இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணுமாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். என்ட்ரி எடுத்தக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குன்னா, ஓகே, நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட ரூ. 500 கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ அதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு வந்து லிக்விட் கொடுத்துட்டு மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை கரெக்டான இடத்துல வைக்கணும். ரூ. 500 கீழேனா நீங்கள் ரூ. 600 வைக்கலாம், தப்பே இல்லை ஸ்டாப் லாஸ். ஏன்னா அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் நிலச்சி நிற்க முடியும். டார்கெட் இப்போ நீங்கள் வந்து ரூ. 600 வச்சிருக்கீங்கன்னா 1200 1:2ல டார்கெட் வைங்க. அப்படி இல்லையா 1:1.5ல வைங்க. எப்படின்னா ஒரு 1000 வராது, ஒரு ரூ. 800 இந்த டார்கெட் வைங்க. அப்படி இல்லைன்னா 1:3 1800 இந்த மாதிரி டார்கெட் வைங்க. ஸோ என்ட்ரி எடுக்கிற இடம் முக்கியம், ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸை மட்டும் நீங்கள் யோசிக்காமல் கரெக்டாக ரொம்ப கீழே எடுத்துக்கணும். ஓகே, ஸ்டாப் லாஸ் இவ்வளோ அமௌண்ட் போதே, ஒருவேளை நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருமோ, இவ்வளோ அமௌண்ட் போயிருமே அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஸ்டாப் லாஸ் நீங்கள் கரெக்டான இடத்துல வச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரப்போகிறதே இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த அமௌண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் டார்கெட் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் மேனுவலாக கூட வெளியே வந்துக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ நான் ட்ரேடிங்கில் ரொம்ப மெயினாக கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பிக்கும் போது டார்கெட் என்ட்ரி தான் ரொம்ப கஷ்டம், ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் தான் என்ன மொத்தமாக போட்டு வாங்குச்சு. கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் மட்டுமே தப்பாக வச்சு நான் ரூ. 50,000 மேலே லாஸ் பண்ணேன் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்ல. அவ்வளோ பெரிய லாஸ் எனக்கு ஸ்டாப் லாஸில் மட்டும்தான் வந்துச்சு. அதனால் நான் மேக்ஸிமம் ட்ரேடிங்கில் நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் கரெக்டாக எனக்கு வைக்க தெரியலன்னா நான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவே பண்ணிட்டேன். ஸோ அதை முடிவு பண்ணக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன வருங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.